ஒரு சின்ன ஊர்ல ஒரு பொண்ணு எலக்ட்ரிஷியன் ஷாப் நடத்திட்டு இருந்தாங்க. வழக்கம் போல ஒரு நாள் கடை திறந்தாங்க. ஆனா அந்த நாள் சாயங்காலம் அவங்க வீட்டுக்கே போகவே இல்லை. இதனால் பயந்து போனாங்க குழந்தை. உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ் கடைக்கு போய் விசாரிக்கும் பொழுது போலீஸ் அங்க தேடி பார்க்கும்போது ஒரு சின்ன சீட்டு கிடைச்சது. அந்த சீட்டை வச்சு பார்க்கும்போது பக்கத்துல இருக்க விவசாயி தான் அங்க கடைசியா அங்க இருந்து பொருள் வாங்கிட்டு போயிருக்காரு. உடனே போலீஸ் விவசாயி வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் இது ஒரு சாதாரண கொலை இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் அந்த பக்கத்து வீட்டு விவசாயியை புடிச்சிட்டாங்க. அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போலீஸ் கிட்ட நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு. விசாரணையில அவர் 2 கொலை பண்ணதா சொன்னாரு. ஆனா அந்த வீட்டுல போலீஸ் கண்டுபிடிச்ச ஆதாரங்கள் இது 2 கொலையோட மட்டும் முடியல, இதுக்கு மேலேயும் பண்ணிருக்கலாம்னு சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா மனித உடல் பாகங்கள் அங்க நிறைய இருந்துச்சு. அதை விட அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா பல வருஷங்களா அந்த பகுதியில இருந்த கல்லறைகள்ல உடல்களை தோண்டி எதனா கலெக்ட் ஆகுதான்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? போலீஸ் அங்க பார்த்த விஷயங்கள் எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும்?